திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஏனம்பாக்கம் என்ற இடத்தில் ஆரணி ஆற்றில் இருந்து அனுமதி பெறாமல் மணல் அள்ளிய 9 லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். மணல் கொள்ளையர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி குப்பை கிடங்கு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. கடும் புகை மூட்டம் எழுந்ததால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கு காரணமானவர்கள் யார் என கண்டுபிடிக்க போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள சாத்தனூர் அணையில் நீரேற்று நிலைய ஆபரேட்டராக பணியாற்றிய சின்னராஜு என்பவர் முதலை கடித்து உயிரிழந்தார். பணியில் இருந்த அவர் குழாயை சரி செய்ய அணையில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. கடந்த 2 மாதங்களில் நிகழ்ந்த 2வது சம்பவம் இதுவாகும். 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் திருவண்ணாமலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், தகுதி உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேடு என்ற மீனவ கிராம பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு பின்பு சுமார் 500 பேர் வீட்டுமனை பட்டா பெற்றுள்ளனர். சுனாமி ஆழி பேரலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்பட்டன. இருப்பினும் இவர்களுக்கு இதுவரை மனை பட்டாக்கள் வழங்கப்படாமல் இருந்து வந்தது. இப்போது பட்டா வந்துவிட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி என்பவர் தனது கணவர் சத்தியசீலன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகம் முன்பு நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் உமா மகேஸ்வரியின் குடும்பத்தினரும் பங்கேற்றனர். கணவர் மீதான வரதட்சணை புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என போலீசார் மீது உமா மகேஸ்வரி குற்றம் சாட்டியுள்ளார். காசா பகுதியில் அப்பாவி மக்களை குண்டு வீசி அழித்து வரும் இஸ்ரேலை கண்டித்து கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஐநாவில் தனது எதிர்ப்பை இந்தியா பதிவு செய்ய வேண்டும் எனவும் இவர்கள் கேட்டுக்கொண்டனர். குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை உடனே கண்டுபிடிக்க இந்தியாவிலேயே முதன்முறையாக திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் நகரம் முழுவதற்கும் கண்காணிப்பு கேமராக்களை அமைத்து காவல்துறைக்கு கை கொடுத்துள்ளனர். முதற்கட்டமாக 55 கேமராக்களை இவர்கள் பொருத்தியுள்ளனர். விரைவில் நகரம் முழுவதும் கேமராக்கள் பொருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உதகமண்டலத்தில் கிராம செவிலியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வேலை பளுவை குறைக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்த ராமசாமி என்ற முதியவர் துக்க வீட்டில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த சிலரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் தொடர்புடைய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் இயங்கி வரும் தனியார் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் தேர்வு எழுதிய 94 பேரில் ஒரு மாணவி மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளார். பயிற்சி பள்ளியின் மெத்தனமும் தவறான அணுகுமுறையுமே இதற்கு காரணம் என தோல்வியடைந்த மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் தென்காசியை அடுத்த வடகரை பகுதியில் உள்ள அடவி நயினார் கோவில் அணையின் புனரமைப்பு பணியை உலக வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். உலக வங்கி நிதி உதவியுடன் புனரமைப்பு பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த அணையின் மூலம் 6500 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. சாலை விதிகளை கடைபிடித்தல் மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் 2 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் காவல்துறையினர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்.